சாரி சார், வாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்ன நடந்துச்சு தெரியாத மாதிரி மட்டும் நடிக்காத. 5 லட்சம் எங்க? நீங்கள் பேசுகிறத பார்த்தா ஏதோ நான் தான் உங்களை ஏமாற்றி உட்கார வச்சுருக்க மாதிரி இருக்குது சார். ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட நான் கிளியராக சொல்லிட்டேன். நீங்கள் இந்த மொத்த உலகத்துலேயுமே எங்கே தேடினாலும் என்னோட பிஸ்னஸ் இனிஷியேட்டிவ்ஸ் மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியேட்டிவ் எங்கேயுமே கிடைக்காது. நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. அண்ட் அந்த போலீஸ் சொல்லியிருக்காங்க உங்களோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 5 லட்சத்தை நான் தான் வச்சுருக்கேன்ட்டு. 10 கோடி இப்போ கேட்டிங்கன்னா கூட இப்போவே எல்லாருக்குமே இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்குமே 1 கோடினா கூட மினிமம் 50% சார், 50% கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். நான் காசுக்காக ஆசைப்படுற ஆளே கிடையாது. உங்கள் காசை வச்சு நான் எதுவும் பண்ண போகிறேன். எனக்கு என் 5 லட்சம் வந்தாகணும், அவ்வளோதான். ஓகே சார், எனக்கு நல்லாவே புரியுது எங்கள் கம்பெனி மேலே நீங்கள் போக மாட்டீங்கன்ட்டு. அண்ட் உங்களுக்கு 5 லட்சம் லாஸ் ஆனது எங்களுக்கும் கவலை தான். ஏன்னா we as a money handling industry we know that time is important and money is ultimate. பட் இப்போ எங்கள் கம்பெனி மேலே நீங்கள் போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது பிரதீப் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது இனிஷியேட்டிவ்ஸில் போய்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா நேற்று இன்வெஸ்ட் பண்ணவெல்லாம் புஷ்ஷுன்னு போயிட்டான், புரியுதா? 100கணக்கான பேருக்கு மேலே அந்த கம்பெனி ஏமாற்றிட்டு. ஸோ நீங்கள் அந்த கம்பெனியில் போய் மாட்டிக்காது, அவ்வளோதான் நான் கிளியராக சொல்லுவேன். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ எதிர்பார்க்குறோமோ அதே சமயம் லாஸையும் எதிர்பார்க்கணும். ஸோ இது உங்களுக்கு நல்லாவே புரியுதுன்னு நினைக்கிறேன். 5 லட்சம் எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன காம்பன்சேஷன் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு வேணா பிரியாணி வேணால் வாங்கி தரோம். அப்படி இல்லைனா ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி தரோம். 5 ஸ்டார் டூ நத்திங். ஜோ, என் 5 லட்சம் போயிடுச்சுன்ற நீ என்ன அசால்ட்டாக 5 ஸ்டார் வாங்கி தரேன், பிரியாணி வாங்கி தரேன்ற. எனக்கு என் 5 லட்சம் வந்தாகணும், அவ்வளோதான். ஒரு வாட்டி உன் ஆஃபீஸ்க்கு வரும்போதெல்லாம் சார் அடுத்த வாரம் கிடச்சிடும் சார், சார் நாளைக்கு கிடச்சிடும் சார், இப்போ கிடச்சிடும் சார் சொல்லி நல்லா ஆற்றிக்கிட்டு இருந்தல. இப்போ எங்கே போச்சு என் காசு? யோ, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணாலும் தெரியாது, என்னோட காசு எனக்கு வேணும். ஜென்யூன் பிஸ்னஸ் இதான் உன் ஜென்யூன் பிஸ்னஸா? என் காசு எனக்கு இப்போ வந்தாகணும். உன் கதையெல்லாம் திரும்ப நீ ஆற்றிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு வரல. இன்னொரு விஷயமும் அப்படியே தெரிய வந்திருக்கு. உங்களோட ஸ்டாட்ஸ் எல்லாம் படித்து பார்க்கும்போது நீங்கள் ஏதோ உங்களோட தாத்தாவோட லேண்டு ஏதோ 850 ஏக்கர்ஸ் லேண்டை விற்றுருக்கீங்க போல. உன்னை நம்பி 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கே எனக்கு தெருக்கோடி வர வச்சிட்டேன். இதில் என் தாத்தா நிலத்தை விற்று உனக்கு 50 லட்சம் கொடுக்கணுமா? இந்த 50 லட்சம் நீங்கள் வந்து எங்கள் கம்பெனியை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக நாளைக்கு அது 50 கோடி ஆகிடும். ஐ கேன் அஷ்யூர் யூ. இந்தியாவிலேயே மோஸ்ட் ஜென்யூன் இன்வெஸ்டரும் சரி, ரிட்டர்ன்ஸும் சரி, அது நான் தான். இந்த டீல்ஸ் எல்லாமே சார்ஜ் பண்ணுறதும் நான் தான். அண்ட் 50% மட்டும்தான் நான் வாங்குவேன். ஒரு இடத்துல எங்கே போனாலும் 90% வாங்கி நடு ரோட்டில் விட்டு தெரு கோயிலில் விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் தான் இருக்கிறதுலே ஜென்யூனான சுத்தமான தொழில் நடத்துகிறேன். ஸோ 50 கோடி வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் இதோட இந்த பல்சன் பைக் வீட்டுலாம் ரோட்டில் சுற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஜாலியாக ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், ப்ரைவேட் ஜெட்டு வாங்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம் சார். இவன் என்ன நினச்சிட்டு இருக்க மனசில்? உன்னை நம்பி 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எனக்கு தெரு கோடிக்கு வர வச்சிட்டேன். இதில் 50 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணுமா? 2 ஹவர்ஸ்க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 65 கோடி உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்லாம் தெரியாது. என்னோட 5 லட்சம் மட்டும் அடுத்த வாரம் அடுத்த நாளைக்குள்ளே வரலன்னு வச்சுக்கோ, இதை நான் பெரிய பிரச்சனையாக்குவேன். உன் கம்பெனியை இழுத்து மூடுற மாதிரி பண்ணுவேன். ஃபஸ்ட்டு உன் பேரை தான் நான் வீடியோவில் போடுவேன். உங்கள் 5 லட்சத்துக்கு காம்பன்சேஷன் ஒரு 5 ஸ்டார், அப்படி இல்லைன்னா ஆம்பூர் பிரியாணி இல்லைனா பீஃப் பிரியாணி கூட வாங்கிக்கலாம். அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ டேக் கேர், தேங்க்யூ. நம்ம இப்படி சீக்கிரம் பார்ப்போம். இப்போ எனக்கு இன்னும் 24 மணி நேரம் தான் உனக்கு டைம். என் காசு மட்டும் வரல, அவ்வளோதான். இன்வெஸ்டர்னால் லாஸையும் ஃபேஸ் பண்ணணும், ப்ராஃபிட்டையும் ஃபேஸ் பண்ணணும். ஸோ டேக் கேர், குட் லக். Guys, it's been a really long time. So if you really like the video, then subscribe. If you did not like the video, then don't subscribe. So thank you so much for the people who watched the video.